ஸ்டேட் பேங்க் உடைய யூனோ எஸ்பிஐ நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்டுன்னு வந்துடும். அப்படி பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி பாஸ்வேர்டு செட் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நாம புதுசா யூனோ எஸ்பிஐ யூஸ் பண்ணும் பொழுது யூசர் நேம், பாஸ்வேர்டு, எம்பின் இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்போம். அந்த எம்பின் மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். ஆனா அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு நம்ம போக போக மறந்துடுவோம். அப்படி நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு மறந்து போயிட்டோம்னா பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்னு வரும்போது நம்ம ஓல்டு பாஸ்வேர்டு கேட்கும் போது கொடுக்க முடியாது. அதனால நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சில பேர் யூசர் நேம், பாஸ்வேர்டு ரெண்டையும் மறந்து போயிருப்போம். அப்படி யூசர் நேம், பாஸ்வேர்டு ரெண்டையும் மறந்து போயிருந்தா அதை எப்படி ரீசெட் பண்றது, யூசர் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் onlinesbi.sbi அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸ்டேட் பேங்க்கினுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துங்க. பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பர்சனல் பேங்கிங் லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய பேஜில் கண்டினியூ டு லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஃபர்கெட் யூசர் நேம், லாகின் பாஸ்வேர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய பேஜில் ஃபர்கெட் மை லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும், அது மேலே ஒரு டேப் பண்ணுங்க. சில ஆப்ஷன் வரும், அது ஃபர்கெட் யூசர் நேம் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து சிஏஎஃப் நம்பர் கொடுத்துட்டு கீழே செலக்ட் கண்ட்ரின்றதை உங்கள் கண்ட்ரி நம்பர் சூஸ் பண்ணிங்க. அதுக்கு கீழே உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்துங்க. பேங்க்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு கேப்சா இருக்கும், அதை அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி எங்கே என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்கள் யூசர் நேம் உங்கள் மொபைலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பேஜ்க்கு வாங்க. ஃபர்கெட் யூசர் நேம், லாகின் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய பேஜில் ஃபர்கெட் மை லாகின் பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் யூசர் நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் யூசர் நேம் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அந்த அக்கௌண்ட் நம்பரை அப்படியே என்டர் பண்ணிங்க. அதுக்கு கீழே செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்கள் கண்ட்ரி என்னவோ சூஸ் பண்ணிங்க. அதுக்கு கீழே உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க. அதுக்கு கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க. அதுக்கு கீழே ஒரு கேப்சா இருக்கும், அதை அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஓடிபி உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதை இங்கே என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ 3 ஆப்ஷன் இருக்கும். நான் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுனால யூசிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன்.
அதுக்கடுத்து நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணுற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். லெட்டர் நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாஸ்வேர்டை சூஸ் பண்ணி 2 டைம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்கள் பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லியாக சேஞ்ச் ஆகிடும்.